Hi all, welcome to SK Innovations 30 days healthy snack seriesல இன்னைக்கு டே 17. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டி நகர்ல ரோட் சைடுலலாம் கிடைக்கக்கூடிய அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர் ஜெயச்சந்திரன் இந்த மாதிரி கடைகளில் ஸ்நாக்ஸ் கவுண்டரில் கிடைக்கக்கூடிய சன்னா மசாலா எப்படி பர்ஃபெக்டாக செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சிடுங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதோட பச்சை வாடெல்லாம் போய் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணுறது இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூட போட்டுறது இருந்தால் போட்டுக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா காரம் இல்லை, அதனால் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எக்ஸாக்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். இது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்ட பிறகு நான் குக்கர் மூடி போட்டு வதக்க விட்டுறேன். அப்போ தான் மேலே தெளிக்காமல் இருக்கும். 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட ஏற்கனவே ஊற வச்சு இருக்கக்கூடிய வெள்ளை கொண்டக்கடலையை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதி வந்ததும் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரோட மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா கலந்துட்ட பிறகு செக் பண்ணுங்கள், ஏன்னா கலந்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி சப்பாத்தி, நான், பரோட்டா இதுக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இதை சூடாக அப்படியே கொடுப்பாங்க. நான் கொஞ்சமாக இதோட மேலே வெங்காயம், கொத்தமல்லி வேணும்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கார்ன் சிப்ஸ் இல்லாட்டி மிக்சர் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.